பீர் சாப்பிடலாம், டாக்டரே சொல்கிறாங்க பீர் சாப்பிட்லாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசனாக உண்மை இது. டாக்டர்கிட்ட காலைல கூட கேட்ட ஆலோசனை பண்ணேன். சரக்கு அடிக்கிறது ஆல்கஹாலை நிப்பாட்டிடுங்க, பீர் சாப்பிடுங்க, உடம்பு கொஞ்சம் ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பீருக்கும் ஆல்கஹால் பானங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டுமே ஃபெர்மெண்டேஷன் என்ற நொதித்தல் முறையில் தான் தயாரிக்கப்படுகிறது. பார்லே, கோதுமை, கரும்பு, கருப்பட்டி இவ்வாறான உணவு பண்டங்களில் இருக்கும் சர்க்கரையை பதப்படுத்தி தான் மதுவை தயாரிப்பர். என்ன ஒன்று, பீரில் இருக்கும் மதுவின் அளவு சுமார் 8%, ஆல்கஹால் பானங்களில் இருக்கும் மதுவின் அளவு சுமார் 40%. எனவே அளவில் குறைவாக இருப்பதனால் அது நன்மையாகிவிடுமா? இல்லை, மதுதான் மூளையை மந்தமடைய செய்யும், கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்தும், சர்க்கரை நோயை மிகுதியாக்கும், இதய தசைகளையே பலவீனமாக்கிவிடும். கல்லீரல் மதுவை வெளியேற்றுவதிலேயே கவனத்தை செலுத்தி உடலின் கொழுப்பை குறைப்பதில் நாட்டம் கொள்ளாது. இதனால் தான் பியர் பெல்லி என்ற தொப்பை ஏற்படுகிறது. இன்னொரு கும்பலும் இருக்கிறது, வைன் குடிங்க, ஹார்ட்டுக்கு நல்லது என்று. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த திராட்சை பழத்தையும் மற்ற பழங்களையும் நேரடியாக சாப்பிடலாமே, ஏன் வைன்? இவற்றில் இருக்கும் ஆல்கஹால் அளவோ பீரை காட்டிலும் அதிகம், சுமார் 10-15%. இத்தகவல் நமது டீசென்டான பியர் மற்றும் வைன் மட்டும் குடிப்பேன் என்ற குடிமகன்களை அடையட்டும். நன்றி.